வெண்பொங்கலுக்கு ஏற்ற சுவையான கத்திரிக்காய் கொஜ்ஜு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3/4 அழகு பாசிப்பருப்பை போட்டு மிதமான தீயில் 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை இது மாதிரி நம்ம வறுத்துட்டு பண்ணும்போது சுவையும் நல்லா இருக்கும். கொஜ்ஜும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. அதே சமயத்தில் பாசிப்பருப்பு சாப்பிட்டா சில பேருக்கு சளி பிடிக்கும், அந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாசிப்பருப்பை ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய், கொஜ்ஜுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை 4லிருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும், அப்போ தான் கொஜ்ஜு நல்லா இருக்கும். இப்போ இதை லேசாக கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுடணும். கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெந்திருக்க அந்த பருப்பில் இதை சேர்த்து விட்டுடணும். வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிற பதத்தில் கொஜ்ஜு இருக்கணும். அதனால் இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் கொதிக்கிற வெந்நீரை இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி விட்டுடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு இறக்கி விட்டுடலாம். வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கொள்ள ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.